பிரதமர் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றதை நாடகம் என்பதை திமுகவும் திமுகவுடைய கூட்டணியும் சொல்லுகிறார்கள். நான் கேட்குறேன், ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பது என்பது பிரதமர் போன்ற அல்லது முதலமைச்சர் போன்றவர்களுடைய நிகழ்வுகள் என்ன, அவர்கள் எல்லோருக்குமானவர்கள், அதில் பங்கேற்கணும். அதை பாரத பிரதமரும் பங்கேற்றிருக்கிறார், ஐயா ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கிறார். இப்போ பிரதமருடைய அந்த பங்கேற்பு என்பதை நாடகம்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாரு, அது நாடகம் கூட நாங்கள் சொல்லலை. நயவஞ்சகத்தன்மை, நாட்டை பிளவுபடுத்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக விஷத்தை விதைக்கக்கூடிய பேச்சு அவர் பேசினாரா இல்லையா? மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆராதனையில் பங்கு பெற்று பிறகு அந்த மக்களோடு பேசும் பொழுது பாரதத்துடைய வளர்ச்சி குறித்து பேசினார். 11வது இடத்துல காங்கிரஸ் வளர்ச்சியில் வைத்திருந்தது, நாங்கள் 4வது இடத்திற்கு முன்னேற்றி இருக்கிறோம். 25 கோடி ஏழை மக்களை அந்த ஏழை அடித்தட்டு மக்களிலிருந்து மீட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாடு உள்கட்டமைப்பில் முன்னேறி இருக்கிறதுன்னு வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரு. ஆனால் ஐயா ஸ்டாலின் என்ன பேசினார்? கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு, சிறுபான்மை மக்களே உங்களை அச்சுறுத்துகிறார்கள், மத்திய அரசும் பாஜகவும் சங்க பரிவார கூட்டமும் உங்களை மிகப்பெரிய அளவிற்கு ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது. அதே போன்று சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், நாங்கள் தான் அதை எதிர்த்தோம்னு கூமுட்டத்தனமாக பேசுகிறாரு. சிஏஏவில் யாருக்கு ஆபத்து? கிறிஸ்துவ மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, சிஏஏ வந்துச்சு, மத்திய அரசு கொண்டு வந்தாங்க, அதை நாங்கள் எதிர்த்துட்டோன்னு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, இந்த மண்ணில் கிறிஸ்தவர்கள் ஒரு குடிமகனான அந்தஸ்து வேணும் என்பதற்காக பாகிஸ்தானில், பங்களாதேஷில், ஆப்கானிஸ்தானிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம் தான் சிஏஏ. அதை நாங்கள் தடுத்தோன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்ட்டே போய் பேசுகிறாருன்னா, அப்போ இவர் எவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாமல் எழுதி கொடுக்குற துண்டு சீட்டில் உள்ளது அப்படியே பேசுகிறாரு. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே பேசுகிறது எவ்வளவு மோசமான செயல் என்பதை ஐயா ஸ்டாலின் புரிந்து கொள்ளணும். 2வது, அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், நாங்கள் சங்கிகளை எதிர்க்கிறோம், நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தினா அவருடைய சர்டிஃபிகேட்லேயே இந்துன்னு இருக்கணும். இந்துன்னு இருக்கிற அவருடைய சர்டிஃபிகேட்டை கிழிச்செறிஞ்சிட்டு தன்னை கிறிஸ்தவனாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியதானே? அவர் மனைவி கிறிஸ்துவராக இருக்காருன்னா இவரும் கிறிஸ்துவர் தானே, சர்டிஃபிகேட் படி மாற்ற வேண்டியது தானே? அப்போ போலி நாடகத்தை, தேவையற்ற அச்சுறுத்தலை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் எதிராக அவர் திசை திருப்புகிறாரே தவிர, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் மத விரோதத்தை, இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு மத்தியில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாரே தவிர தமிழக முதல்வர் நல்லிணக்கத்தை பேசலை. பாரத பிரதமரை சொல்லுவதற்கு தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை கிடையாது. தேர்தலில் தோற்று போய்விடுவோம், இந்த முறை சிறுபான்மை மக்களும் வெறுப்பில் இருக்கிறாங்க என்கிற காரணத்திற்காகத்தான் மடைமாற்றுவதற்கு சிறுபான்மை மக்களையும் பட்டியல் சமூகத்தையும் வஞ்சிக்கக்கூடிய அச்சுறுத்தல் பேச்சலை ஐயா ஸ்டாலின் பேசுகிறார். நாடக அரசியலை இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நன்மையான நலன் பயக்கக்கூடிய ஆட்சியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லது இந்த தேசத்தில் தொடர்ந்து நடக்கும். அழிவு சக்திகளாக இருக்கிற நாசகர திமுகவை தமிழகத்திலிருந்து துடை தெரிய நாங்கள் சங்கல்பம் ஏற்றிருக்கிறோம். இந்த புதிய வருடம் 2026 திமுகவை வேரோடும் வேரோடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு தமிழக மக்கள் முன்வர வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற இந்துக்களுடைய உரிமைகளை நீதிமன்றம் அனுமதித்து தீபம் ஏற்றலாம் என்று சொன்ன பிறகு கூட காவல்துறை தடுக்கிறது. காவல்துறை தடுத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற தர்கா கமிட்டியை தூண்டிவிட்டு, தர்கா கமிட்டியும் என்ன சொல்கிறது, அந்த தீபத்தூண் எங்களுக்குன்னு சொல்லுது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த தர்கா எப்பொழுது வந்தது, அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவில் எப்பொழுது வந்தது? திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் என்பது அறுபடை வீட்டில் முதல் படை வீடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அந்த முருகனை வழிபாட்டின் மூலமாக நம்முடைய தமிழ் பாடல்கள் பாடியதை இன்றைக்கும் ஆதாரமாக நிறைய பேர் எடுத்து காட்டுறாங்க. தர்கா 300 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. இந்த 300 வருஷத்துக்கு முன்னால் இந்த தர்காவுக்கு யார் இடம் கொடுத்துருப்பா? நம்முடைய மாமன் மச்சான்களா, அண்ணன் தம்பிகளாக இருக்கிற இந்து மக்கள் தான் அந்த தர்காவிற்கு அன்னைக்கு இடம் கொடுத்தாங்க. இப்போ இடம் கொடுத்தவங்களுடைய அந்த வழிபாட்டு உரிமையை பறிக்கிற செயலா இன்றைக்கு தர்கா கமிட்டியும் எங்களுக்கு இடையூறு இருக்குன்னு சொன்னால், தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் தர்கா கமிட்டிக்கு என்ன இடையூறு? முதல் கேள்வி. இதில் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது மத வழிபாட்டு உரிமை பாதிக்குதா? இல்லை. சரி, தீபம் என்பது, ஜோதி என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்காவது எதிரானதா? கிடையாது. திருக்குரான் சொல்லுகிறது, அல்லாஹு 100 சமாவாத்தி வல்லருத், இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் ஜோதியாக ஒளியானவனாக இருக்கிறான். அதனால தான் எல்லா தர்காக்களும் நீங்கள் போய் பாருங்கள், எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. எல்லா தர்காவிலையும் நடக்கும், ஜோதியாக இருக்கும். அப்போ எல்லா தர்காவிலையும் ஜோதி ஏற்றுவது
திருப்பரங்குன்றம் தீபத்தில் ஜோதி ஏற்றுவதில் தர்காக்காரன் எப்படி தடுக்க முடியும்? ஒரு மசூதியில் உள்ளவன் தடுத்தா கூட லாஜிக் படி தப்பு. அப்போ தர்காவிலிருந்து தடுப்பது என்பது அயோக்கியத்தனம். அதை செய்கிறார்கள் என்றால் ஐயா ஸ்டாலினுடைய தூண்டுதல் இல்லாமல் வேறு என்ன நடந்துற போகுது? ரெண்டாவது, இந்த தர்காவில் இப்படி போய் தடுக்கிறாங்களே, ஹிந்துக்களுடைய இந்த வழிபாட்டு உரிமையை எங்களுதுன்னு சொல்கிறாங்களே, இதுதானே அயோத்தியில் நடந்துச்சு. பாபர் என்கிற ஆப்கானிஸ்தானிலிருந்து படையெடுத்து வந்த அந்த அயோக்கியன் இஸ்லாமிய மக்கள் ஒரு புறமோ இந்துக்கள் ஒரு புறமும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிற நேரத்தில் மதத்தின் பெயரில் அவர்களை பிரித்து அங்கே இருக்கிற ஸ்ரீராமருடைய கோவிலை இடித்து அவனுடைய தளபதியாக இருக்கிற மீர்பாகியை வச்சு ஒரு பிரம்மாண்டமான பாபர் மசூதின்னு ஒன்று கட்டினான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த பாபர் மசூதியை பார்த்துருக்கீங்க. 5000 பேர் தொழுகலாம். பாபர் வந்த காலத்தில் அயோத்தியில் 50 பேர் கூட இஸ்லாமியர் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 5000 பேர் கட்டுறதுக்கு இது என்ன வசதி, என்ன தேவை இருந்தது? அப்போ இந்துக்களை மிரட்டுறதுக்கும் உங்கள் வழிபாட்டு தளத்தை இடிச்சுட்டு நாங்கள் ஆணவத்தோடு கெட்டிருக்கோன்ற ஆப்கானிஸ்தானில் இந்த வெறியும் கட்டினோம். ஆனால் இந்த பாரத மண்ணில் பிறந்த இஸ்லாமியர்கள் நாங்கள் நல்லிணத்தை விரும்புகிறோம். எங்களுக்கு பாபர் மசூதியை போன்று 100 மசூதி கட்டிக்கொள்ளலாம். அது பாபர் பேர் தேவையில்லை. நாங்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் கட்டலாம். ஆனால் இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் எந்த திமுக மம்தா பானர்ஜியை தூக்கி பிடிக்கிறதோ, எந்த ஐயா ஸ்டாலின் நாங்களும் மம்தாவும் சகோதர சகோதரின்னு சொல்கிறாரோ, அந்த மேற்கு வங்கத்தில் பாபர் மசூதின்னு ஒருத்தன் கட்டுறான். அதுவும் மம்தா பானர்ஜி கிட்ட எம்எல்ஏவாக ஜெயிச்ச அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இஸ்லாமியன் கட்டுறான்னா, அப்போ இது தேவையில்லாமல் மீண்டும் மத கலவரத்தை உருவாக்குறது. இதுதான் அங்கே மேற்கு வங்கத்திலும் நடக்கிறது, அதுதான் தமிழகத்திலும் தூண்டப்படுகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம், மசூதி கட்டுவதாக இருந்தால் நபிகள் நாயகத்தின் பெயரில் மசூதி கட்டுங்க. நபிகள் நாயகத்தின் பெயரை தாண்டி இறைவன் பெயரில் மசூதி கட்டுங்க. அது என்ன பாபர் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவனுக்கு இங்கே என்ன உரிமை இருக்கிறது? இந்த மண்ணில் பிறக்கிற அப்துல் கலாம் ஐயா பேரை வச்சு கூட நீங்கள் ஒரு மசூதி கட்டிட்டு போங்க. இந்த மண்ணிற்காக தியாகம் செய்த அஷ்ஃபக்குல்லா கானுடைய அந்த பெயரை வச்சு நீங்கள் ஒரு மசூதி கட்டிட்டு போங்க. அப்போ திட்டமிட்டு மசூதி கட்டுவதற்கு கூட மீண்டும் பாபருடைய பெயரை பயன்படுத்துவது அயோக்கியத்தனம். பாபர் என்று சொல்லக்கூடியவன் இந்த மண்ணுக்குரியவன் கிடையாது. வழிபாட்டு முறை எதிர்த்தவன், இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை உடைத்தவன். அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே அடையாளம் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் செய்ததுனால தான் ஒரு கட்டத்தில் ஹிந்து எழுச்சி வெறுப்பின் உச்சத்தின் அடிப்படையில் போனதுனால அங்கே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இடத்தை மீட்டெடுப்போம். இன்றைக்கு மீட்டெடுக்கப்பட்டு ஸ்ரீராமருடைய கோவில் கட்டப்பட்டிருக்கிறது, தர்மக்குடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருப்பரங்குன்றத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவோம். தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுவோம். அதை தர்கா கமிட்டி தடுத்தாலும் அல்ல அப்படி தடுப்பதற்கு ஐயா ஸ்டாலின் தூண்டுதல் கொடுத்தாலும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் பக்கம் திமுக ஆட்சி நிற்குமேயானால் இஸ்லாமியர்கள் தேசியவாதத்தின் பக்கம், தேசிய நீரோட்டத்தின் பக்கம் நிற்பார்கள். ஏனென்றால் இந்த சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு உயிர்களையும் பலி கொடுத்ததில் இந்துக்களுக்கு நிகராக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது முக்கியம் என்பதை இஸ்லாமியர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய காலத்தில் 2026 கார்த்திகை மாதம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து இந்துக்களோடு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம். இது நிச்சயம் நடக்கும். திமுகவை வீழ்த்துவது என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கடமை. அதற்காக ஒன்றுபட்டு அத்துணை கட்சிகளும் ஒன்றிணைந்து வர வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலில் அவர் கவுன்சிலர் சீட்டு கூட இது வரைக்கும் ஜெயிக்கலை. அவர் தன்னை முதலமைச்சர் என்கிற அளவுக்கு ஒரு பெருசாக பிம்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நடிகர்கள் அந்த மாதிரி முதன்முறையாக வரும்போது, கமலஹாசன் கூட இங்கே வரும்பொழுது அப்படி தான் சொன்னார். ஐயா ஸ்டாலின் அவருடைய அந்த வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தொலைக்காட்சியில் இவர் கையில் அந்த டார்ச் லைட் வச்சுருந்துருப்பார். தூக்கி அடிப்பார், டிவியில் டம்முன்னு உடையும். அப்படியே ரொம்ப வெறுப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசுவார். நான் தான் முதலமைச்சர்னு சொன்னார் அவரும். அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் போச்சு. ஆனால் தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு? டெபாசிட் இல்லாமல் ஐயா கமலஹாசன் உள்ளிட்டு அவர் கட்சியிலேருந்து அத்தனை பேருமே வீணாக போனாங்க. பிறகு எல்லாரும் போய் எங்கே சேர்ந்தாங்க? திமுக கட்சியில் சேர்ந்தாங்க. பிறகு ஐயா கமலஹாசன் அவர்களே இன்றைக்கு திமுகவோடு ஒன்றிணைந்து ஒரு எம்பி சீட்டுக்கு பலியாகி போயிட்டார். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் பலியாகிவிடக்கூடாது. அவர் தேசத்தின் மீது அக்கறை இருந்தால், தமிழகத்தின் மீது அக்கறை இருந்தால், வாக்குகளை பிரிக்கிற வேலையை அவர் பார்க்காமல் வாக்குகள் ஒன்று சேர வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை அல்ல, அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை. இந்த அறிவுரையை அவர் கேட்க மறுத்தால், ஆணவத்தோடு இருப்பாரேயானால் கமலஹாசனுக்கு ஏற்பட்ட முடிவை விட ரொம்ப பரிதாபகரமான முடிவு திரு விஜய்க்கு ஏற்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு, தேசம் மாநிலம் இது இரண்டும்
ஒன்றுபட்டு முன்னேற வேண்டும் என்றால் விஜய் நல்ல முடிவு எடுக்க வேண்டும், எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எடுக்காவிட்டாலும் இழப்பு அவருக்குத்தான். இன்றைய தேதியில் தேர்தல் வந்தால் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி 180 இடங்களில் வெல்லும் என்று அனைத்து கருத்தியலாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மம் வெல்லும், உண்மை ஜெயிக்கும் என்கிற அந்த உத்வேகத்தோடு நாங்கள் பணி செய்கிறோம்.